தினமும் வீட்டில் விளக்கேற்றுறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தினமும் நம் வீட்டில் நமது முன்னோர்கள் காலையும் மாலையும் விளக்கேற்றி வந்தார்கள். அது ஏன் என்று தெரியுமா? விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்று ஒரு பழமொழி உள்ளது. தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் சக்தி உண்டு. அவ்வாறு ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடு காணப்படும். 2 நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் தோன்றும். எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள். இதுவே விளக்கேற்றுவதன் தத்துவம். நம் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களின் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மையடைகிறது. அதே போல மணிப்பூரகம், அநாகதம் இரண்டும் நெய்விளக்கு ஏற்ற தூய்மையடைந்து நற்பலன்களை அடைகிறது. நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி, சந்திர நாடி, சுஷம்னா நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகின்றது. சந்திர நாடி குளுமையை தருகிறது. சுஷம்னா நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகுக்கின்றது. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது. நெய் விளக்கு சுஷம்னா நாடியை தூண்டிவிட உதவுகின்றது. பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருகின்றது. திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம், இதற்கு தடை ஏதும் இல்லை. ஆனால் பொதுவாக மாலை 6:30 மணிக்கு ஏற்றுவதே நமது மரபு. இதை கருக்கல் நேரம் என்பர். சூரியன் மறைந்ததும் சில விஷசக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள் வர வாய்ப்பிருக்கிறது. ஒளியின் முன் அந்த விஷசக்திகள் அடிபட்டு போகும். எனவே அந்நேரத்தில் விளக்கேற்றுகிறோம் என்பது அறிவியல் உண்மை.